Hi friends, இப்போ நம்ம வந்து சுட்டி தமிழ் அப்படினு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்க்க போறோம். Play Storeல போய்ட்டு சுட்டி தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணும்போது திருவள்ளுவர் போட்டு கீழ தமிழ் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஐகான் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணும்போது கிளிக் ஹியர் கொடுங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுல வந்து உங்களுக்கு எந்த எழுத்து வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோ அக்கா வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஆளுங்க அக்கா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேர்டுமே வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் எந்த எழுத்தை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த வேர்டு வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ ஈ எழுத்துறீங்க அப்படின்னா ஈ வந்து எங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இங்கே கீழே இருக்கக்கூடிய ஈயை நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த எழுத்து வந்து சவுண்டு வந்து நமக்கு கேட்கும். இப்போ வந்து இந்த இலையை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதோட எழுத்துக்களை வந்து அவங்க வந்து உச்சரிக்குவாங்க. இலை இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தமிழில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே வந்து நம்ம இந்த மூலிமா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணலாம். பாருங்கள், தமிழில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த எழுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எழுத்து மேலே வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது உங்களுக்கு அது பிக்சரோட வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். தை தை வடை இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வந்து இன்வால்வ் ஆவாங்க. வடை ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இன்வால்வ் ஆவாங்க. அதோடு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை காதில் கேட்கும் போதும் பார்க்கும்போதும் அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து அந்த வேர்டு வந்து மெமரியும் ஆகும். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே மேலே இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆல்ஃபபெட் லெட்டர் அண்ட் சவுண்டு இப்போ தான் அதை பார்த்துட்டோம். ரிவ்யூ ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எழுத்து வேணுமோ அதை டச் பண்ணுங்கள். அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு காட்டும், எழுத்து வந்து காட்டும். அது மாதிரி நீங்கள் வந்து எழுதலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து அந்த எழுத்தை வந்து கற்றுக்குவாங்க. கிளியர் கொடுத்துருங்க. கிளியர் கொடுக்கும்போது கிளியர் ஆகிடும். அடுத்த எழுத்தை டச் பண்ணும்போது அடுத்த எழுத்து வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேவும் ஆகும். Thank you friends.